நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. வாரம் வாரம் நிறைய சிறப்பான முக்கியமான நேயர்கள் கேட்ட கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கோம். சாரும் அதுக்கு தகுந்த தெளிவான பதில்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாரமும் நிறைய சிறப்பான கேள்விகள் இருக்கு. இதுல நேயர்களுடைய கேள்விகளும் இருக்கு. சாரும் வழக்கம் போல பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு. சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நாம சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் என்னைக்காக என்ன சொல்றாரு? கண்டிப்பா சார். நம்ம கடந்த வாரமே டெங்கு காய்ச்சல் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேசணும். சோ அதை தொடர்ந்து இந்த வாரமும் சென்னை உட்பட 4 மாவட்டங்கள்ல டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிச்சிருக்கே சார். தொடர்ந்து அதிகரிக்குமா? எந்த மாதிரியான பாதிப்புகள் சார் தொடர்ந்து மக்களுக்கு வரும்? என்னென்ன அலர்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம சுகாதார அலர்ட் பண்ணியும் உள்ளே வந்துருச்சு. அது இல்லாமல் நிறைய இடத்துல வந்திருக்கு. இந்த 2 மாதத்துக்கு மக்கள் கவனமாக இருக்கணும். உணவு வழி, தண்ணி, மெயினாக தண்ணி கொஞ்சம் சரி இருக்காது. இந்த தண்ணி சுடு தண்ணி பண்ணி ஹாட் வாட்டர் பண்ணி குடிக்கிறதுக்கான வழி பண்ணுங்க. அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. எப்படி தடுக்கின்ற முறைகளும் நமக்கு சுகாதாரத்திலேருந்து வரும். அதே நேரத்தில் நம்ம தடுக்கிறது இல்லாமல் உணவு வழிமுறைகள், நிறைய ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. நிறைய இடத்துல மிக்கிறதோ இல்லை அதுக்கான வழியோ இந்த கொசு இந்த நோய் மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்து ஒரு பர்டிகுலர் நோய் நமக்கு பரவுது. ஸோ அது தமிழ்நாடு, ஆந்திரா, இல்லைன்னா டெல்லி, இல்லை மும்பை அந்த மாதிரி ஏரியாவிலாம் பரவப்போகுது. சில இடத்துல இந்த நோயினால் பிரச்சனை அதிகம்னு சொல்லப்போ அதுக்கு வேறு விதமான ஒரு பேர் இருக்குது. அதுக்கான வழிகள் வருது. அந்த நோய் கவனமாக நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்க்காம ஆளை படுக்க வச்சிடும். உடலில் தெம்பு இல்லாமல் ஆக்கிடும். உடம்புல ஒரு வலிமை குறிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அதனால் இதில் ரொம்ப உஷாராக இருங்க. அதே மாதிரியா சில ஆண்கள் மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருங்க. வெளியே நிறைய சாப்பிடாதீங்க. வெளி உணவுகள் இந்த 2 மாதம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பர்டிகுலர் அது இல்லாமல் ஸ்ட்ராங்கான காய்கறிகள், சூப்பு வகையான உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. காய்கறி சூப்புகள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரியா அசைவ வழியில் சாப்பிட்றவங்க அசைவ வழியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். உணவில் சூப் வகையான எடுத்துக்கிங்கன்னா நல்லது. இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நிறைய இடத்துல பரவிடும். ஸோ அது நிறைய இடத்துல பரவதுக்கான முன்னெச்சரிக்கையாக வழிபாடுகள் செஞ்சாலும் சில இடத்துல சில மாவட்டங்களில் சில வந்துடும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் மக்கள் மெயினாக குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு வராத அந்த காப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது நம்ம உணவு வழிமுறையில் தான் இருக்குது. இந்த உணவு வழிமுறையில் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் பயப்பட வேணாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் கிடைக்க போகுது. இந்த நோயிலேருந்து விடுபடணும். இந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுன்றதை சொல்கிறேன். டெங்கு காய்ச்சல் என்னதான் வந்தாலுமே நம்மளோட உணவு முறை சரியா இருந்தா எந்த நோயா இருந்தாலும் வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவில் இப்போ ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருது, அது தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த நோய் கொரோனா மாதிரியான ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல லாக்டவுன் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? லாக்டவுனில் வராது. இல்லை லாக்டவுன்ன்றது மறந்துடுங்க. அந்த மாதிரி செயல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நோயோட எதிர்ப்பு தன்மைகள் நம்ம உருவாக்கிறது நல்லது. ஸோ எதிர்த்து எப்படி வரும், சில ஆளுங்களை உள்ளே விடக்கூடாது. ஏற்கனவே இப்போ நம்ம சட்டம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் போகக்கூடாது, அதோட வழி வரக்கூடாது. சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, தடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நம்ம தடுக்க சொல்ல வரும். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேரளாவில் இந்த நோய் வருதுன்ற. நம்ம கேரளாவில் பரவிக்கிட்டு வர நிபோ வைரஸ், அதன் மூலமாவும் நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிபோ வைரஸ் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் சரி ஏற்படுத்தும்? இந்த வைரஸ் மூளை பாதிப்பு இருக்குது. மூளைக்கு பாதிப்பு இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப லாங் டேஸ் இருக்கும். அதாவது ஒரு 10 நாளில் வருது, இப்போல்லாம் ஒரு வாரத்தில் போகும். 12 நாளில் போகிறதுலாம் 3 வாரம் 4 வாரம் உடலில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி உடலில் இருக்க சொல்ல ஸ்ட்ரென்த் நமக்கு இம்யூன் பவர் குறையும். அதனால தான் நான் சொல்கிறேன், சூப் வழியாக நான் எடுத்திங்கன்னா இம்யூன் பவர் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரிச்சப்பழம், அதுக்கு தகுந்த மாதிரி எது எதிர்ப்புத்தன்மைகள் நமக்கு இருக்கோ, அந்த எதிர்ப்புத்தன்மையான நோய்கள் எப்படி இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துனே வந்தீங்கன்னா நல்லா ஆகிடும். இந்த கார்ன் சாப்பிட்றது இதெல்லாம் இரும்பு சத்து, ஸோ அயன் சத்து, முருங்காய், அது முருங்கைக்கீரை சூப்பாட்டை வச்சு சாப்பிட்றது, அதெல்லாம் அப்புறம் கொள்ளு நிறைய சாப்பிட்றாங்க மக்கள். இப்போ கொள்ளு நிறைய சாப்பிட்றது நல்லது. அதேமாதிரி உடலில் வந்து என்ன வியாதிக்கு தேவையான வழிமுறைகள் எதுவோ அதெல்லாம் நம்ம எடுத்து எதிர்ப்புத்தன்மைகளை இது பண்ணுறதுலாம் நல்லது. அப்படி வர சொல்ல இந்த நோயை வந்து ரொம்ப இது பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து வந்து நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த நீர்நிலை பாதுகாப்பு அப்படின்றது இப்போ ஒரு சில காலங்களாகவே ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அதுவும் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில். ஸோ எப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நீர்நிலை பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்வு வரும் சார்? நீர்நிலைகள் உருவாக்குறது, அது இல்லாமல் நமக்கு இருக்க கோயில் அத்தனையுமே குளத்தை தூர்வாரினாவே அந்த குளம் ஃபுல்லானாவே நல்லாயிருக்கும். அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அடுத்த வரும் நீர்நிலைகளோட வழி, அது இல்லாமல் மழை நீர் தேக்கம், அதுக்கான இடம், அதுக்கான வழிமுறைகளை பண்ணி அந்த தண்ணியை திருப்பி மழைநீர் தண்ணி வந்து தேக்கத்துக்கு வழி பண்ணுற அளவுக்கு இடத்தையும் ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கான வழி பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் இந்த சட்ட திருத்தங்கள் வந்துடும். அதுக்கான வழிமுறைகள் இப்போ முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. சில குழப்பங்கள் இருக்கிறதுனால வரல. கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதுக்கான வழிமுறைகளை அவங்க எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் பாதுகாப்பு முறைகள், பள்ளத்தில் இருக்கவங்கள வழிமுறைகள், இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் மாறப்போகுது. ஸோ அந்த பள்ளத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அந்த மழை தண்ணீர் வர சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லான நிலைகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த நோய்கள் நிலைகள் வர சொல்ல நமக்கு நாமே திட்டம் அந்த ஒரு வழியை வகுத்துக்கோங்க. நமக்கு நாமே இருக்கக்கூடிய வழி, எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ எங்கெல்லாம் வழி இருக்கோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் மண் கொட்டி அதெல்லாம் வந்து வராத அளவுக்கு பண்ணிங்கன்னா இந்த கொசு தொல்லையிலேருந்து வரலாம். கொசு தான் ஒரு டேஞ்சரான நோயை உருவாக்குது. இப்போ இந்த கொசுவோட வழியில் வந்து சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள்லாம் சொல்ல போகிறாங்க. மிகப்பெரிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தும். இந்த கொசுவோட ஒழிப்புத்தன்மை எடுக்கணும். ஈனாலே நமக்கு பிரச்சனைக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒழிப்புத்தன்மை உருவாக்குற தன்மை எடுத்துன்னு வரப்போ ஒரு பெரிய பலன் நமக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செஞ்சுருவாங்க. இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அடுத்த வருஷத்துல ஒரு முக்கியம் நிறைய பள்ளங்கள் வழிகள் எல்லாத்துக்குமே மேடு வழிகள் எல்லாத்துக்குமே மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில். கண்டிப்பாக சார், அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக அமையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய இந்திய பெண் வந்து கமலா ஹாரிஸ் சார். ஸோ கமலா ஹாரிஸ் அவங்களுக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? Nâng nghĩ đừng thấy nhảy bình hay ra, thằng nó nâng cần nó chạy ra, thằng thấy chừng thằng nó nhảy bình hay ra, thằng nó tiếng gánh đừng hay ra, thằng nó tiếng nấm bưng nâng để gừng hết tệ ba, thằng nó nén gánh bưng nâng để gừng hay ra, thằng nó nén gánh gừng hết tệ ba, thằng nó tiếng nén bình hay ra, thằng nó nén gánh bưng nâng để gừng hay ra, thằng nó tiếng gánh đừng hay ra, thằng nén gánh bưng nâng để sừng hay ra, thằng nó tiếng gánh gừng hết tệ ba, thằng nó nén bình hay ba, thằng nó nén gánh bưng nâng để tiền hay để ra, thằng nén gánh để gừng hết tệ ba. Thế để đừng thấy mẹ đà, thế nghĩ đừng thấy đà, thế nghĩ bằng có nghe đà, thế nghĩ đừng có kiến nghe đừng thấy đà, thế nghĩ nghĩ đừng thấy mẹ đừng thấy đà, thế nghĩ nghĩ kinh vấn đề đừng thấy ba, thế để đừng thấy mẹ đà, thế mẹ đừng thấy đà, thế nghĩ kinh vấn đề đừng thấy biết. ஆளுங்கட்சியில் கூட கமலா ஹாரிஸ் அதாவது துணை பிரசிடென்ட் அந்த நிலைமையில் இருக்காங்க. இப்போ அந்த அம்மாவே ஏன்னா பைடன் வந்து ஒதுங்கிட்டார் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஸோ 2 பேர் நிற்பாங்க, அதில் ஒருத்தர் சடனாக வருவாங்க. அது சடனாக வந்திருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்குது. இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் வழியில் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு வெற்றி வாய்ப்புன்றது கொஞ்சம் எதிர்பார்க்கணும். இருந்தாலும் கடைசியிலே வரலாம். ஆனால் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அடுத்த தடவை இந்த அம்மாவுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இந்த அம்மாவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இவரை எதிர்த்து நிற்கிறவரும் எதிர்கட்சியில், அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக மாறுவாங்க. அந்த ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எதிர்கட்சியாக நிற்கிறவரும் ஒரு இந்தியன் தான் இருக்கும். ஸோ 2 பேருமே எதிர்த்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ 2மே, ஒன்று தமிழ் பெண்மணி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி ஒரு தமிழ் ஆண்,
அப்படி இருக்கக்கூடிய ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வாட்டி இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கவர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறதுனால இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமை, அடுத்த தடவை இந்த கமலம். ஆனால் இவங்களோட செயலாற்றல் நல்லா இருக்கும். உலகம் புகழ் பாராட்டுற அளவுக்கு இந்த மாதிரி செயல் வச்சுருக்காங்க. நிறைய பாதைகள், நிறைய வழிகள் வரும். அது இல்லாமல் இந்தியாவோட நட்பு உறவுகள் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்தியாவோட நட்பு உறவுகள் ரொம்ப அதிகரித்து அதுக்கான வழிமுறைகள் செயல் நடக்கக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்த ஆண்டு இவங்களோட எலெக்ஷன் இருக்கும். இந்த தடவை வரவர் இந்தியாவோட நட்போடு இருப்பார். நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி கொடுப்பார். அது இல்லாமல் அங்கே இருக்க இந்தியர்களுக்கு வந்து நிறைய பண்ணி கொடுப்பார். இவர் தான் பண்ணி கொடுப்பார். இவரால் தான் முடியும். இவரால் ஒரு வழி வரும்ன்றதை சொல்கிறார். கண்டிப்பா சார், நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நேயர் ஒருத்தர் கிடையாது சார், நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி, தொடர்ந்து கேட்டுட்ட ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை எப்போ நீங்கும்? ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து திருமணம் அப்படின்னாலே ஓகே பேசின உடனே முடிஞ்சிடும். இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக்கிட்டே இருக்கு. ஆண்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வயதாகிட்டு இருக்கு, குறிப்பாக 90s கிட்ஸ். ஸோ அவங்களோட பரிதாபங்கள் நம்ம தொடர்ந்து நிறைய சோஷியல் மீடியாலையும் பார்த்துக்கிட்டே வரோம். அது உண்மையும் கூட சார். நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களாம் இங்கே தொடர்ந்து கேட்டுட்டு வர ஒரே கேள்வி வந்து இந்த திருமண தடை எப்போ நீங்கும்? சொல்கிறார். அதுவும் பர்டிகுலராக 86லேருந்து 98 இந்த 10 வருஷம் இருக்கவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு வழி முடியல. நிறைய பேர் நல்ல எஜுகேட்டட் படிச்சிருக்காங்க. இதில் பர்டிகுலராக நிறைய பெண்களுக்கும் கல்யாணம் ஆகும். அதெல்லாம் ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் ஆகலன்றது ஒரு 32 வயசு 34 வயசு ஆகிடுது. அவங்களால மனசை வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா நம்ம நல்லா தான் இருக்கோம், நல்லா தான் செய்யணும், நல்ல வேலையில் இருக்க பொசிஷனாக எந்த காரணத்துக்கு வர மாட்டேன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இது ஒரு பொதுமுறையாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஜாதகத்துக்கும் தனித்தனிப்பட்ட வழி தான் பரிகாரத்தை பண்ண முடியும். பட் இது ஒரு பொதுமுறையான்ற இந்த பொதுமுறையாக பார்க்க சொல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில் ராகுக்கு எதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. அது காலாஸ்திரி போய்ட்டு இந்த காலாஸ்திரி போய்ட்டு ராகுக்கு இது பெரு சொல்ல உடல் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரேஸ், நமக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தோட நெகட்டிவ் ரேஸ் வந்து உடனே போயிடும். அப்படி நெகட்டிவ் ரேஸ் போட சொல்ல அந்த இமிடியேட்டாக ஒரு பெண்ணோட ஜாதகம் அந்த அமையத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அது இல்லைன்னா பித்ரு தோஷம். ராமேஸ்வரம், இந்த ராமேஸ்வரம் போயிட்டு முன்னோருக்கு ஒரு பித்ரு தர்ப்பணம் பண்ண சொல்ல ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. அந்த தர்ப்பணத்தை எதிர்பார்க்காம கடகடன்னு பண்ணுங்கள். அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவே கூட இட்டுன்னு போயிட்டு அவங்க வழி பண்ணாங்க. அப்படி தாத்தா இருந்தால் கூட தாத்தா இட்டுன்னு போயிட்டு பண்ணிட்டு வர்றது ஒரு பலன். ஸோ அப்பா அம்மா இருந்தால் தான் அங்கே பண்ண விடுவாங்க. அப்படி செய்ய முடியலன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. அதாவது சுப தர்ப்பணம். இந்த சுப தர்ப்பணத்தை பண்ண சொல்ல கண்டிப்பாக அவங்களுக்கு வழியிடும். அப்படி இது முடியலனா கூட ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் 3 நதி கூறுற இடம் இருக்குது. இந்த 3 நதி கூறுற இடத்துல இவங்க போய் குளிச்சுட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது ஒரு பெரிய பலன் வரும். அது பண்ண சொல்ல டோட்டல் நெகட்டிவ் ரேஸையும் போகும். ப்ரீவியஸ் கர்மாவில் பண்ணக்கூடிய பிரச்சனை ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய நிறையா இருக்கிறதெல்லாம் மாறக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மையினால் இது போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைனா கூட திருச்சியில் பிரம்மபுரீஸ்வரர், ஸோ தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடிய இந்த கோயில். ஸோ பிரம்மபுரீஸ்வரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. ரொம்ப பிரச்சனை ராகு கேதுக்குள்ளே தான் கிரகங்கள் அடங்கியிருக்கு. எந்த ஜாதகம் வந்தாலும் அமைய மாட்டேது அப்படின்னா திருப்பாம்பரம். இந்த திருப்பாம்பரம் போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கான வழி வரும். அப்படி இல்லைன்னா திருப்பாப்பநாசம் அப்படின்றது ஒரு கோயில் ஒன்று இருக்குது கும்பகோணத்தில். 108 லிங்கம் இருக்கும். அந்த 108 லிங்கத்துக்கு எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி அதுக்கான விளக்கை ஏற்றிட்டு வந்தாங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு பெரிய பரிகாரங்கள். இது பெருசு தான். ஆனால் இந்த பரிகாரங்கள் பொதுமறையாக செய்கிறது. அந்த பொதுமறையாக செய்ய சொல்ல என்ன ஆகிடுதுன்னா நெகட்டிவ் ரேஸ் நம்ம உடம்புலேருந்து போயிடும். ஸோ அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜியோட நெகட்டிவ் ரேஸ் நம்ம உடம்புல எப்போயுமே இருக்கும். அதனால ஒரு ஜாதகத்தை பார்க்க சொல்ல இந்த ராகுகேது வந்து மாயை. இந்த ராகுகேதோட பிரச்சனை கொடுக்குறது மாயை. மாயன்றது கண்ணுக்கு தெரியாத கிரகம் தான் இந்த ராகுகேது. ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய மாயை தான் நம்மளை வந்து ஒரு வீட்டில் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமை இருக்காது. ஸோ சடனாக வந்து எதுவும் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படாது. சேர்த்து வச்சா தான் இந்த கல்யாணன்றது நடக்கும். ஸோ கல்யாணன்றது அந்த ஒரு முதன்மை அது நடக்காமல் இருக்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் இதை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த கோயிலெலாம் போக சொல்கிறேன். இந்த கோயில் பண்ணால் உடனே ஒரு குயிக்கான ஒரு நிலைமை ஏற்பட்டு டக்குன்னு வந்து முடியும். அதே நேரத்தில் எல்லா வழிமுறையும் எல்லாமே அதாவது 10 பொருத்தமும் இருக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வேணாம். நிறைய பேர் என்னென்னா இதுதான் வேணும் பர்டிகுலராக எப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை நாள் தள்ளின்னு போயிடுறாங்க.
அப்போது பின்னாடி கிடைக்கிறப்போ எது கிடைச்சாலும் போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. 8 பொருத்தம் போதும், 7 பொருத்தம் போதும், இதுவே வழி. மெயினான 5 பொருத்தங்கள் பாருங்கள். புரிதானுக்கு ரஜ்ஜு பொருத்தம், அதாவது கண்ட பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், புரிதானுக்கு வயிறு பொருத்தம். இந்த 3 பொருத்தம் பார்த்தாவே 5 பொருத்தம் தானாக வந்துடும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை பார்த்தாவே போதும். மற்றபடி நிறைய பொருத்தங்களை பார்த்து ரொம்ப குழப்பிக்க வேணாம். இந்த பொருத்தத்தை இருந்தாவே குழந்தை பிறக்கதா, இவங்களால நல்லா வாழ முடியுமா சேர்ந்து, அதுக்கான வழிமுறைகள் பார்த்தாவே போதும். மற்ற நிறைய இதெல்லாம் பார்க்க வேணாம். அந்த நிலை நமக்கு தேவை கிடையாது. அதே இந்த வழிமுறைகள் பண்ணாவே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுன்றதை சொல்லலாம். கண்டிப்பா சார். நீங்க வந்து திருமணம் தடைக்கான சிறந்த ஒரு வழியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். ஆடி மாதத்தினோட சிறப்பை பத்தி நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். ஆடி வெள்ளி வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள், ஆடி அமாவாசை ஒரு சிறப்பான ஒரு நாள், அதை தொடர்ந்து ஆடி பெருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நாள் சார். இப்போ வந்து எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் ஆடி பெருக்கினுடைய சிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆடிப்பெருக்குன்றது எல்லா நதிகளும் ஃபுல்லாகும். முக்கியமாக காவிரி. இந்த காவிரி ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடும். இந்த காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலைமை தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அது இல்லாமல் நீங்கள் இந்த காவிரி ஆறோட இதில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது காவிரி ஆறு உருவார இந்த மைசூரில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு சின்ன 2 அடிக்கு 2 அடி இடம் தான் இருக்கும். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பொங்கும். அந்த தண்ணி பொங்கி பீரிட்டின்னு வெளியே செல்லக்கூடிய நிலைமைகளை பார்க்குறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். ஒவ்வொரு ஆற்றுலேயும் தண்ணி ஃபுல்லாகின வர்றது தான் ஆடிப்பெருக்குன்னுவாங்க. அந்த ஆடிப்பெருக்கிறப்ப தண்ணி பெருக்கினே வர சொல்ல, அந்த தண்ணி நிரம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கு வந்து தெய்வ வழியாக நம்ம வழிபாடு பண்ணி, இந்த தண்ணியை வந்து நமக்கு விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் நிலத்தில் வந்து அந்த நாற்று நடுறதுக்கான வழி, அதுக்கான விவசாயத்தை பண்ணுறதுக்கான வழி, ஒவ்வொரு வழி பண்ணுறது தான் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்குன்றது விவசாயிகள், அதுவும் கிராமத்தில் முக்கியமாக எல்லா வீட்லேயும் அழகாக இந்த தோரணங்கள் வச்சு வழிபாடு பண்ணி, ஒவ்வொரு நாட்டுன்னு அதை சொல்லியும் இந்த இறைவனை வந்து தண்ணி மூலியமாக வச்சு, இந்த இறைவனை எனக்கு வந்து 3மே தெய்வம் தான். காற்று, நெருப்பு, தண்ணி. இந்த 3மே வந்து நமக்கு தெய்வம். ஸோ இந்த 3மே வழிபாட்டில் இருக்கிறதுனால இந்த தண்ணியை தெய்வமாக வழி பண்ணி செயல் பண்ணி, அந்த ஆற்றுல ஒரு தண்ணியை ஒவ்வொருத்தருக்கும் இந்த விவசாயத்துக்கு வழி பண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ஆடிப்பெருக்கை வந்து முக்கியமான நாள். அது இல்லாமல் வீட்லேயும் ஆடிப்பெருக்கடிக்கு அரிசி, தானியங்கள், வழிகள் வாங்கி வச்சு, நம்ம சிட்டியில் இருக்கவங்களும் ஆடிப்பெருக்கண்ணி அன்றைக்கி இந்த மாதிரியா பொருட்களை வாங்கி, ஏன்னா இந்த பொருட்கள் தான் விலை ஏறப்போகுது. இந்த பொருட்கள் தான் நமக்கு கிடைக்கணும். என்றைக்குமே உலகம் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பொருட்கள் தான் நம்ம சாப்பாடுக்கு உணவு வழிமுறையாக இருக்கிறதுனால தான் ஆதி காலத்திலே இந்த தமிழோட வழியில் வந்தது தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஸோ தமிழோட முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு வழிபாடில் இருக்கக்கூடியதான் இந்த ஆடிப்பெருக்கு. இதை ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறது நல்லது. இதில் உணவு தானியங்களை வச்சு, தானிய பொருட்களை வச்சு கொண்டாடுறப்போ நம்ம வீட்டில் தானிய பொருட்கள் தான் அதிகமாக வேணும். நம்ம பிள்ளைகள் நல்லா வாழணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்ல வழிமுறையாக இருக்கணும். ஆதி காலத்தில் அதுதான் தங்கமோ வழியோ இதை பண்ணுறதோட இதை வந்து உருவாக்கிடுவாங்க. இதை கும்பிட்டிங்கன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஆடிப்பெருக்கு பற்றி ரொம்பவே சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்பவே நன்றி. தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். வரலட்சுமி நோன்பு ஆடி 31, இப்போ வர 16ஆம் தேதி. ஸோ இந்த வரலட்சுமி நோன்புனுடைய சிறப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு டைம்லும் இந்த வரலட்சுமி நோன்பு முதல் வாரத்தில் வரும், இல்லை 3ஆவது வாரத்தில் வரும். ஆனால் இந்த தடவை கடைசி வாரத்தில் வருது. கடைசி வெள்ளிக்கிழமை அதுவும் முடியுது இந்த ஆடி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மாங்கல்ய பாக்கியம். அதாவது புருஷன் தன்னோட நிலையில் இருக்கவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து வழி வாழணும், அவர் வாழ்ந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்துக்கு வரைய பெண்கள் விரதம் இருந்து வழி பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதத்தில் வர்றது தான் இந்த வரலட்சுமி நோன்பு. அந்த நோன்பு அன்னைக்கு கையில் வந்து கயிறு கட்டுவாங்க, அதுக்கான நிலையை பண்ணுவாங்க.
இந்த கயிறு கட்டுறது, நோன்பு அணிவி கட்டுற அந்த கயிறு பலத்தை கொடுக்கறது ஒரு ஆணுக்கு. அந்த ஒரு வருஷம் ஒரு நல்ல வேலையில் இருந்து வழி பண்ணி அவனோட சம்பாதனைகள் வழி வந்து நம்ம வீட்டை காப்பாற்றி செயல் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கணும்னு அவனோட மனசை ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமை தான் இது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ஸ்டோரி என்னென்னா லக்ஷ்மி. அதாவது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நோன்பு கொண்டாடுவோம். இதே நோன்பு நாட்டில் வந்து ரக்ஷாபந்தன் கொண்டாடுவாங்க. எல்லாரும் வந்து ரக்ஷாபந்தன் கையில் கட்டக்கூடியதுக்கு வழி பண்ணுவாங்க. சார் வந்து ரக்ஷாபந்தன் வந்து சகோதரனுக்கான இருக்கு. ஆனா இங்க வந்து அது கணவன் மனைவிக்கான வழி வரும். இது ஏன் சகோதரத்துக்கான வச்சிருக்காங்கன்னா அந்த நேரத்துலையும் மனைவி வந்து தன் கணவனை காப்பாற்றுறதுக்கு போகிறதுக்காக வச்சது. அதனால சகோதரன் போய் ரக்ஷாபந்தனை கட்டக்கூடிய நிலைமை. அதுதான் ஒரு பெரிய ஸ்டோரி. ஏன்னா பெருமாள் வந்து இவர் வந்து ராஜாபலி சக்கரவர்த்தியை தன்னோட 3 அடி மண் கேட்க சொல்ல, அந்த 3வது அடி மண் இருக்கப்போ தன்னோட தலையில் காலை வைன்றாரு. அது பூமியில் போயின்னே இருக்குது. அப்போது ராஜாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு, நான் சத்திரியன், நான் தாங்கிடுவேன், என்னோட உடல் வந்து பலத்தை தாங்கும், எவ்வளோ நீ பூமியில் என்னை அழுத்தினாலும் என்னோட பலம் தான், ஆனால் நீ பிராமணா, உன்னோட கால் வந்து வலிக்க போகுது அப்படின்றத பெருமாளுக்கு தன் தாகத்தை இறங்கி பலி நீ மேலே வா அப்படின்றார். அப்போ மேலே வந்தப்போ கேட்குறார் என்னென்னா, பலி சக்கரவர்த்தி கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ நீ வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 4 மாதம் இங்கவும் 8 மாதம் வந்து மேல் லோகத்தில். அதனால தான் இந்த 4 மாதம் தெய்வம் வந்து கண் மூடிடும். அந்த 4 மாதம் முதல் மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் தான் இவங்களுக்கு வந்து சத்துரு மாதமாக தொடங்கும் நார்த் இந்தியனுக்கு. அப்போது நாரதர் பார்த்துட்டு அம்மா லக்ஷ்மி கிட்ட போயிட்டு, அம்மா உங்கள் புருஷன் நம்மகிட்ட வரமாட்டார், நீ தான் உன் புருஷனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னப்போ தான் அந்த அம்மா நேராக இறங்கி வந்து தன்னோட புடவையில் இருக்க ஒரு நூலை எடுத்து அந்த ராஜாபலி சக்கரவர்த்தி கையில் கட்டுறாரு. அப்போது ராஜாபலி சக்கரவர்த்தி கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமான்னு கேட்குறாரு. அந்த என்ன வேணும்னு கேட்குறப்போ என் புருஷனை கொடுத்துருந்தோன்னா, ஓ உன் புருஷனை கிருஷ்ணரை கேட்குறியா அப்படின்னு சொல்லி தான் விஷ்ணுவை கேட்குறியான்னு கேட்குறப்போ அந்த புருஷனை வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து அதனால தான் இந்த 4 மாதம் இறைவன் கண்மூடுற தெய்வம். அதனால தான் தெய்வங்கள் வழிபாடுகள் எல்லாமே இந்த 4 மாதத்தில் வந்துடும். இந்த 4 மாதத்தில் ஃபஸ்ட்டு இது வர்றது மகாலட்சுமி நோன்பு. அந்த நோன்பு தான் அந்த தெய்வம் போல் நம்ம கயிறு கட்டுறா இல்லையா, தான் புருஷனை காப்பாற்றுது. அதுதான் இங்கே கரெக்டான ஒரு வழியாக புருஷனை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுறாங்க. அது அங்கே சகோதரத்துவமாக, ஏன்னா அண்ணன் வந்து அண்ணனுக்கு கட்டினா அப்படின்றத சகோதரத்துவமாக அங்கே வேண்டுறாங்க. இங்கே புருஷனுக்கு வழியாக பண்ணி செயல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த நோம்போட வழிமுறையை. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நோம்புகள் நமக்கு மாறி மாறி வரும். கார்த்திகை தீபம் வரைக்குமே நமக்கு தெய்வ வழிபாடுகள் இருக்கும். அந்த கார்த்திகை தீபம் வரைக்கும் தெய்வ வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி, அப்புறமா வந்து இந்த 10 நாள் தசரா, அதுக்கப்புறம் தீபாவளி. இந்த பண்டிகைகள் இந்த 4 மாதமும் தொடர்ச்சியாக வருது. தெய்வத்தை எழுப்பக்கூடிய நிலைமை, பூமியில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த காஸ்மிக் எனர்ஜி குறைஞ்சிரும். அந்த காஸ்மிக் எனர்ஜியை ஒவ்வொரு வழிபாட்டில் வீட்டில் பண்ண சொல்ல காஸ்மிக் எனர்ஜியை நம்ம தட்டி எழுப்புறோம். இதுதான் உண்மையான கதை. ரக்ஷாபந்தனுக்கும் வரலட்சுமி நோம்புக்கும் இருக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டி வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல சார். ஆனால் உங்களோட பதில்கள் மூலமாக கண்டிப்பாக இப்போ இருக்க மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, அதில் நானும் கூட. அதே மாதிரியா நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த வரலட்சுமி நோம்பில் ஒரு சமத்துக்கட்டை அதை வாங்கி வீட்டில் வந்து எரித்து அந்த புகை போட்டோம், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போட்டோம், நோய் போட்டோம், நோயோட வழிகள் போட்டோம். ஒரே ஒரு சமத்துக்கட்டையை அதை வந்து ஒரு இதில் போட்டு தூபதீபத்தில் போட்டு அதை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள், நிறைய கடனில் இருக்காங்க. இந்த கடன் குபேர சமத்துன்னுவாங்க. சமத்து வந்து சமத்துக்கட்டையை போட்டீங்கன்னா குபேர யோகம் கிடைக்கும். அதனால் சமத்துக்கட்டையை ஒன்றே ஒன்று மட்டும் அதை சாம்பிராணியில் போட்டு வழி பண்ணி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நிறைய பணங்கள் வந்து கடன் தீர்றது மாறட்டும், கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கட்டும்ன்றதை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் தீரட்டும், அவங்க விவசாயிகள் பண்ணி நமக்கு வரக்கூடிய உணவுகள் நல்லபடியாக இருக்கட்டும்ன்றதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே வழக்கம் போல் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்பவே நன்றி. வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான குறைகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.